ஹலோ கைஸ், திஸ் இஸ் அனு. வெல்கம் பேக் டு பேரலல் ஆர்ட்ஸ். இந்த ட்ராமாவை தான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்டா போடணும்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்ச ட்ராமா இது. என்னைக்காச்சும் எனக்கு டீப் லவ் ஸ்டோரிலாம் வேண்டாம், ஸ்ட்ராங் ரொமான்ஸ்லாம் வேண்டாம்னு தோணும் போது இந்த ட்ராமா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்வளோ சிம்பிளா, அவ்வளோ சட்டிலா இந்த ட்ராமால மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பேசுற டைலாக்ல இருந்து எடுக்கிற சீன் வரைக்கும் அவ்வளோ சட்டிலா மெயின்டைன் ஆயிருக்கும். அதனாலயே என்னமோ இந்த ட்ராமாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்க இந்த ட்ராமாவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பா எல்லாருமே இந்த ட்ராமாவை பார்த்திருப்பீங்க அப்படின்னு. இன்னொரு டைம் திரும்பியும் என்னோட ஸ்டைல்ல பார்க்கலாமா? இப்படி ஒரு பையன் ஓடி வந்துட்டு இருக்கான் இல்லையா, இவன் பேரு தான் தேஜு. தேஜுவை 3 பசங்க வேகமா துரத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா தேஜுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட கவலையே இல்ல. அவன் ஜாலியா சிரிச்சுட்டு தான் ஓடி வந்துட்டு இருக்கான். ஃபைனலா ஒரு இடத்துல தேஜுவை மடக்கி லவ் பண்றாங்க. அந்த 3ஆவதா வந்த பையன் தேஜு கிட்ட, நான் கஷ்டப்பட்டு லவ் பண்ற பொண்ணு எல்லாத்தையும் நீ டார்கெட் பண்ணியே லவ் பண்ணிட்டு இருக்க. சரி, நான் லவ் பண்ண ஃபர்ஸ்ட் பொண்ணை தான் நீ கரெக்ட் பண்ணன்னு பார்த்தா, நான் லவ் பண்ற அடுத்தடுத்த பொண்ணையும் நீ டார்கெட் பண்ணிட்டு இருக்க. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறான். அவன் பேசுற சத்தம் மட்டும்தான் கேக்குது, ஆளை காணோம். ஏன்னா அந்த 2 வளர்த்தியான பசங்க இருக்காங்க இல்லையா, அந்த பசங்க அந்த பையனை மறைச்சுக்க ஒரு வழியா 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு தேஜு கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. தேஜு பதிலுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டையா சொல்ற? ஆமா, அவ குள்ளமா இருந்தாலும் செம அழகா இருப்பா தெரியுமா, அதனாலதான் எனக்கு அவளை பிடிச்சிச்சுன்னு சொல்றான். அதுக்கு அந்த பையன், சரி அது இருக்கட்டும், அப்புறம் ஏன் என்னோட செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணேன்னு சொல்லி கேட்க, இங்க பாருடா, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, அந்த பொண்ணே தான் என்கிட்ட வந்து பேசுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல, என்னடா உன் மனசுல நீ என்ன ரொம்ப அழகா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ, உன்னை விட நான் தான் அழகா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்படி சொல்லிட்டு ஒரு டவுட்ல கன்ஃபர்மேஷனுக்காக திரும்பி அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, என்னடா நான் சொன்னது கரெக்டு தானே, நான் அழகா தானே இருக்கேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பசங்க பதிலுக்கு, உனக்காக ஒரு துணைக்கு தான் வந்தோம், அதுக்காக இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு தேஜு சிரிச்சிட்டு இருக்க அந்த பையனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. தேஜுவை அடிக்க வர தேஜு அந்த பையனோட கையை பிடிச்சிட்டு, இங்க பாரு, என் மேல ஒரு அடி விழுந்துச்சுன்னா வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் வர பிரச்சனைய நீ தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுக்கு அந்த பையன் திமிரா, எங்க அப்பா யாருன்னு தெரியுமாடா, டிஆர்எஸ் குரூப்போட போர்ட் டைரக்டர். இப்படி அந்த பையன் சொல்ல தேஜு அதுக்கு சிரிச்சிட்டு, நக்கலா, ஓ அப்படியான்னு சொல்லி கேட்க அந்த பையன் இன்னும் டென்ஷன் ஆயிட்டு தேஜுவை பயங்கரமா அடிக்கிறான். அடிச்ச அடியில தேஜு கீழே விழுந்துற. அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அங்க ஹாங் வரான். வந்தவன் தேஜு கிட்ட ஜூஸ் பாட்டில தூக்கி வீசிட்டு அந்த பையனோட காலரை பிடிக்க, தேஜு பதிலுக்கு, கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணடா, ரொம்ப ரஃபா ஹேண்டில் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பையன் சும்மா இல்லாம, அதானே பார்த்த, நீ இன்னும் இந்த சீன்ல வரலையேன்னு யோசிச்சேன், அதான் வந்துட்டியே, நீ தான் இந்த பைத்தியக்காரனுடைய வேலைக்காரனாச்சு, அப்புறம் எப்படி வராம இருப்பேன்னு சொல்லி சொல்ல, அவங்க அதுக்கு அமைதியா, ஆமா இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா இதை கேட்கிற டேஜுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதை விட டேஜுக்கு செமையா கோபம் வருது. அந்த பையனை போட்டு செமையா அடிச்சிட்டு இருக்க, உங்க அப்பா யாருன்னு சொன்னல, இப்ப எங்க அப்பா யாருன்னு சொல்றேன், நீ சொன்ன அதே டிவி குரூப்போட சேர்மன் தான் எங்க அப்பான்னு சொல்லி சொல்றான். இப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்து சிரிக்க, இப்ப இவங்க 2 பேரும் யாரு, இவங்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறாங்க. தேஜுவும் அவங்களும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல போனா 15 வருஷமா 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. தேஜுக்கு எப்பவுமே ஒருத்தங்க கூட இருக்க மாதிரி ஒரு பாடி கார்டு வேணும்னு அவன் வயசுல இருக்க ஒரு பையனையே அடியால செட் பண்ணி அவன் கூடயே இருக்க மாதிரி அவங்க அப்பா வச்சிருக்காரு. சொல்ல போனா அவங்க தத்தெடுத்து தேஜு கூடயே ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்கிற மாதிரி, எப்பவுமே தேஜு கூட இருக்கிற மாதிரி அவங்க அப்பா இது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்காரு. என்னதான் இவங்களுக்குள்ள மாஸ்டர் சர்வெண்ட் மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி தேஜுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கு. சொல்ல போனா அது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. எப்படியோ தேஜு சண்டை போட்டது அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. என்னதான் தேஜு சண்டை போட்டாலும் அவங்க அப்பா தேஜுவை எதுவும் சொல்லாம அவங்க பயங்கரமா அடிச்சுட்டு, இங்க பாரு தேஜு, நீ ஒவ்வொரு டைம் தப்பு பண்ணும் போது நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், உனக்கான பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் நான் ஹாங்குக்கு மட்டும்தான் தருவேன், அவன் ஹாங் உன்னோட தப்புக்கு அவன் தான் அடி வாங்கணும்னு சொல்லி சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு, இங்க பாரு தேஜு, இன்னொரு டைம் இப்படிலாம் நடந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், நீ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் தான் உனக்கு தனியா வீடு எடுத்து கொடுத்துருக்கேன், அதனால திரும்பியும் சொல்றேன், ஜாக்கிரதையா இரு, இன்னொரு டைம் இப்படிலாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், உன்னை பேக்கப் பண்ணி இங்கிலாந்து அனுப்பிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. லிட்டரலி தேஜுவை பிளாக்மெயில் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. ஆனா தேஜு மெதுவாக அங்க பார்த்து காங் தனக்காக இப்படி அடி வாங்கியிருக்கிறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆனா காங் தேஜு கிட்ட, ஒன்னும் இல்லடா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணை காட்ட,
இப்படி ஒரு வழியா அப்பா டேஜுவை மிரட்டிட்டு கிளம்புறாரு. அங்க காங் டேஜுக்கு அடிபட்ட இடத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கு. டேஜுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தன்னாலதான் காங் இப்படி அடி வாங்குறான் அப்படின்ட்டு மெதுவா காங் கிட்ட சாரிடா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, ஆனா காங் எதுவுமே சொல்லாம சிரிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் இப்படி அடி வாங்காதடா திரும்பி அடி கொடு அப்படின்னு சொல்றான். டேஜுவும் சிரிச்சுட்டு ஆமாடா நீ கரெக்டா தான் சொல்ற, திரும்பி அவனை போட்டு நல்லா அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு டேஜோ திரும்பியும் இன்னொரு டைம் நீ தான் டிஜி குரூப்போட சேர்மனோட பையனை எந்த இடத்துலயும் வெளியே சொல்லாத, இப்படி சொல்லிட்டு இருந்தனா நம்மளுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்டா, இதுக்கு மேலும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல, டேஜோ அதுக்கு என்னடா இப்படி சொல்ற, கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா, இங்க பாரு காங் நம்ம இப்படி இருக்கிறது உனக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், ஆனா நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன்டா இப்படி சொல்லிட்டு காங் கிட்ட திரும்பி நீ சொல்லுடா காங் நீ ஹாப்பியா இல்லையா அப்படின்னு கேக்குறான். இப்போ காங்கோட கண்ணை பார்த்துட்டு நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையும் இங்க பண்ணலாம்டா, நைட் ஃபுல்லா 2 பேரும் சேர்ந்து வீடியோ கேம்ஸ் விளையாடலாம், எனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னேன்னா நீ எனக்கு அழகா நூடுல்ஸ் செஞ்சு தருவ, இதை விட வேற என்ன வேணும் காங் அப்படின்னு சொல்லிட்டு காங்க கிட்ட பேசிட்டு இருக்க. காங்கும் டேஜுவையே பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அப்புறம் தான் சரிடா நானும் உன் கூடவே இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்படி காங் சொன்ன உடனே டேஜுவும் காங்க பார்த்து சிரிச்சுட்டு அவன் தோல் மேல சாஞ்சிட்டு எனக்கு இங்கிலாந்து போக பிடிக்கலடா உன் கூடவே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்றான். ஆனா காங் டேஜுவை தள்ளி விட்டுட்டு நான் சொன்னலடா இந்த மாதிரி பண்ணாத எப்படி டேஜு கிட்ட சொல்ல, ஆனா டேஜு அதெல்லாம் கேட்காம திரும்பியும் காங்கோட தோல் மேல சாஞ்சுக்கிறான். நீங்க பாரு டேஜு எத்தனை டைம் இப்படி சொல்றது, இந்த மாதிரி பண்ணாத இப்படி சொல்லிட்டு டேஜுவை திரும்பி பிடிச்சு தள்ளி விட, என்னடா நீ இப்படியே சொல்லிட்டு இருக்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்படி சொல்லிட்டு டேஜு காங் மேல விழுந்துட, ஆனா இந்த டைம் காங் கொஞ்சம் வேகமா தள்ளி விட்டுட்டான் போல. டேஜு கீழே விழுந்துட ஐயோ என் கை வலிக்குது ஏண்டா காங் இப்படி என்ன பிடிச்சு தள்ளி விட்டேன்னு கேட்டுட்டு இருக்கான். காங்கும் பதறி போய் என்னடா என்ன ஆச்சுன்னு போய் பார்க்க, இப்ப டேஜு காங்க தங்கிட்ட இழுத்துட்டு அவன் காலை வச்சு சுத்தி வளைச்சுக்கிறான் கழுத்தை. இப்ப காங்க பார்த்து என்னடா பயந்துட்டியா, நான் சும்மாதான் விளையாண்டேன்னு சொல்ல, காங்கும் இதை பார்த்து சிரிச்சுட்டு என்னடா என் கூட திரும்பியும் ரெஸ்லிங் மேட்ச் விளையாட போறியான்னு கேக்குறான். இப்படி இவங்க ரெஸ்லிங் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் டேஜுனால காங்க தோக்கடிக்கவே முடியல. இங்க பாரு காங் உன்னோட வீக் பாயிண்ட் என்னன்னு எனக்கு தெரியும், மெதுவா காங்கோட காதை தடவி கொடுக்க டேஜு எப்படி பண்றது காங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே அமைதியாயிட்டு அவன் டேஜுவையே பார்த்துட்டு இருக்கான். காங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்படி இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆக அடுத்ததான் டேஜுவும் காங்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க இருக்க அந்த லேடி சிரிச்சுட்டு 2 பேரையும் பார்த்து உங்களை பார்த்தா கப்பிள்ஸ்னு தெரியுது, சரி சொல்லுங்க இதுல யாரு டாப் இதுல யாரு பாட்டம்னு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே 2 பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்க அந்த லேடியும் சிரிச்சுட்டு சரி சரி விடுங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்தவ நம்ம டேஜியும் காங்கையும் பார்த்துட்டு இருக்க. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல ரெஸ்டாரண்ட் லேடியோட பொண்ணு தான். அந்த லேடி உங்க பொண்ணு கிட்ட நான் சொன்னேன்ல இந்த பையன் தான் பாரு எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படி சொன்னது மட்டும் இல்லாம இந்த பசங்க வந்த நேரம் நம்ம கடைக்கு ஒரு கலை வந்திருக்க மாதிரி இருக்கு பாரு இப்படி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்க. பதிலுக்கு அந்த பொண்ணும் நீதான் அந்த காங்கான்னு கேட்க ஒரு வழியா இவங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்க. அந்த பொண்ணும் பின்னாடியே நடந்து வர டேஜு பின்னாடி திரும்பி நீ ஏன் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு கையில இருக்க புக்கை காட்டிட்டு நான் ஒன்னும் உன்னை ஃபாலோ பண்ணல நானும் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, இப்படி சொல்லிட்டு காங்க பார்த்துட்டு உன்னோட நம்பர் கிடைக்குமான்னு கேக்குறா. ஆனா டேஜு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ஹலோ எல்லாரும் என்ன பார்த்துதான் நம்பர் கேட்பாங்க, நீ என்ன புதுசா அவனை பார்த்து நம்பர் கேட்டுட்டு இருக்கன்னு கேட்க. அதுக்கு அந்த பொண்ணும் சரி சரி இருக்கட்டும் பரவாயில்ல இந்த டைம் நான் அவனோட நம்பரை கேக்குறேன்னு சொல்லிட்டு காங் கிட்ட திரும்பி அவனோட நம்பரை தரையான்னு கேக்குறான். காங்கும் சிரிச்சுட்டு நம்பர் கொடுக்க டேஜுக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கு. என்னடா இங்க நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க. அந்த பொண்ணும் நம்பர் வாங்கிட்டு கிளம்பி போக அப்புறம் தான் டேஜு காங்க பார்த்து என்னடா நடக்குது இங்கன்னு கேட்க, நான் வெளியூர் போன நேரமா பார்த்து நீ நல்லா ஃப்ளர்ட் பண்ண கத்துக்கிட்ட காங் எப்படி காங் கிட்ட சொல்ல. காங்கும் பதிலுக்கு என்னடா சொல்லிட்டு இருக்க, ஆமாடா பாரு அந்த பொண்ணு உன்கிட்ட நம்பர்லாம் கேக்குதுன்னு கேக்குறான். காங்கும் பதிலுக்கு சிரிச்சுட்டு அப்படிலாம் இல்லடா நான் ஒன்னும் அந்த பொண்ணுக்கு நம்பர் கொடுக்கல என்னோட ஒரு நம்பரை மாத்தி தான் கொடுத்துருக்கேன். இதை கேட்ட அப்புறம் தான் டேஜுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவங்க பார்த்து சிரிச்சுட்டு டேஜு முன்னாடி நடந்து போக இப்போ அடுத்த நாள் 2 பேரும் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்க. டேஜு காங் கிட்ட எனக்கு சாக்லேட் மில்க் ஷேக் வேணும்டா வாங்கிதா அப்படின்னு கேக்குறான். காங் அதுக்கு நீ தான் நிறைய பணம் வச்சிருக்கியே
நீயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல தேஜு அதுக்கு நீ உண்மையாவே என்னோட பாடி கார்டா இல்லையாடா, நான் சொல்ற எதையுமே நீ பண்ண மாட்டேங்கிற. இப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு ஒன்னா ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்க. ஸ்கூலுக்கு போயிட்டு காரிடார் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு பையன் தேஜு கிட்ட வம்பிழுத்து இருப்பான் இல்லையா, அந்த பையன் இப்ப தேஜு கிட்ட வந்து என்னன்னு தெரியலடா, உன்னை அடிச்சதை எங்க அப்பா கிட்ட சொன்னேன், அவரு செமையா டென்ஷன் ஆயிட்டு உடனே உன்கிட்ட இப்ப வந்து சாரி கேட்க சொன்னாரு, ஆனா உன்கிட்ட சாரி எல்லாம் கேட்க எனக்கு தோணல. இப்படி இவன் தேஜுவை பார்த்து சொல்ல தேஜுவும் சிரிச்சுட்டு இருக்க. அந்த பையன் திரும்பியும் தேஜுவை பார்த்து நீ உண்மையை சொல்லுடா, நீ நிஜமாவே டிபி குரூப்போடைய சேர்மனோடைய பையனான்னு சொல்லி கேக்குறான். இதை கேட்கிற காங்க உடனே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பையன் பதிலுக்கு அதானடா எனக்கு என்ன வந்துச்சு, நீ யாரோட பையனா இருந்தா எனக்கு என்னன்னு சொல்லி கேட்க, இங்க பாரு தேஜு, நான் அடுத்ததா ஒரு பொண்ணை லவ் பண்ண போறேன், இதுலயும் நீ மூக்க நுழைச்சிட்டு வராதுன்னு சொல்லி சொல்றான். தேஜு இதை கேட்டுட்டு அவன் தோள் மேல கை போட்டுட்டு இங்க பாருடா, ஒருவேளை அந்த மாதிரி நான் பண்ணக்கூடாதுன்னா நீ என்னோட ஃப்ரெண்டா மாறிடு அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்படி இவன் கேட்டுட்டு அந்த பையன் கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்க ஏதோ ஒரு நினைப்புல பழக்க தோஷத்துல காங்கோட காதை தடவி கொடுக்கற மாதிரி மெதுவா அந்த பையனோட காதை தடவி கொடுக்க இத தூரத்துல இருந்து பாக்குற காங்குக்கு செமையா கோவம் வருது. உடனே போய் கோவத்துல தேஜோட கையை எடுத்து விடுறான்.